ஸ்ரீநகரோட ஃபேமஸ் ஏரி தால் லேக்கில் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு சின்ன ஒரு ரவுண்டு போயிட்டுருக்கோம். கிளைமேட் ரொம்ப வெயில் வெளியே தெரிகிற மாதிரி இருந்தாலும் கூட உள்ளே உட்காந்து போகிறப்போ கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது இந்த ஏரி. அவர் பின்னாடி அவர் போட்டிங் பண்ணிகிட்ருக்காரு, ஒய்ஃப், அப்புறம் நம்ம கூட வந்த நம்ம ஆட்கள் 2 பேர். இப்போ முன்னாடி உள்ளதை பார்த்திங்கனாக்கா இந்த தால் ஏரியில் ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படக்கூடிய இந்த போட் ஹவுசஸ் பார்த்திங்கன்னா மிதக்கும் வீடுகள் வரிசையாக இருக்குது பாருங்கள். நிறைய டைப்பில் நிறைய வீடுகள், வாடகை வித்தியாசம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய மிதக்கும் வீடுகள், போட் ஹவுசஸ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய போட்ஸ். இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோமே இந்த மாதிரியான போட். இந்த போட்டுக்கு பேர் பார்த்திங்கன்னா சிக்காரா அப்படிங்கிறது அந்த காஷ்மீரில் உள்ள இந்த மாதிரியான போட்டுக்கான பேர். இந்த தால் ஏரியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம போட்டிங் போகும்போது நமக்கு தேவையான பொருட்கள், இப்போ டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நம்ம போட்டை தேடியே வரும். அது அங்கே ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம். இங்கே காஷ்மீரில் வந்து இந்த காவா டீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காஷ்மீருடைய பாரம்பரிய டீ ரொம்ப ஃபேமஸ். இப்போ அதுதான் பாருங்கள் இந்த வண்டியில் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த காவா டீ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, பச்சை தேயிலை, அப்புறம் கூட பார்த்திங்கனாக்கா பட்டை, ஏலக்காய், அதே மாதிரி ஆல்மண்ட், பாதாம், குங்குமப்பூ, இதெல்லாம் கலந்த கலவை தான் இந்த காவா டீ. தண்ணியை நல்லா சுட வச்சு இதையெல்லாம் போட்டு நமக்கு கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா ஒரு பொன்னிறத்தில் இருக்கும் அந்த டீயே, ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். காஷ்மீர் போனால் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. முன்னாடி அந்த ஒயிட் கலரில் தெரியுது பார்த்திங்களா, அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ். பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் அட் தால் லேக், மிதக்கும் தபால் நிலையம். இது 2011 அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் உமர் அப்துல்லாவால் துவக்கப்பட்ட ஒன்று. இது வந்து ஒரு மியூசியமாக கூட செயல்படுது. இந்த பாருங்கள், பழக்கடை நம்ம போட்டுக்கே வந்துருச்சு. எல்லா ஃப்ரூட்ஸும் வச்சுருக்காங்க. நமக்கு முதல்ல காவா டீ வந்த மாதிரி இப்போது பழம். இதில் பார்த்திங்கனாக்கா ஃப்ரூட் சாலட் நம்ம ஆர்டர் பண்ணதில் அவங்க எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து கட் பண்ணி போட்டு அந்த பெப்பர் மாதிரி ஒரு மசாலா அது வந்து தூவி கொடுக்குறாங்க. ஃப்ரூட்ஸ்னு பார்த்திங்கனாக்கா ஆக்சுவலாக நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய எல்லா ஃப்ரூட்ஸுமே, அதாவது ஆப்பிள், பனானா, அதே மாதிரி ப்ளம்ஸு, வாட்டர்மெலான், மஸ்க்மெலான், கிரேப்ஸு, அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு, இந்த மாதிரி ஒரு 10-12 வகையான ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி போட்டு அந்த பிளேட்டில் அழகாக சுற்றிலும் அடுக்கி அந்த டூத் பிக் வந்து குத்தி அந்த மசால் பவுடர்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஒரு அருமையான ஒரு அனுபவம். எல்லா ஃப்ரூட்ஸையும் வந்து எல்லாம் டேஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை, இந்த எல்லா வகையான சமாச்சாரங்களும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஈவன் இந்த ஃபேன்சி ஐட்டங்கள் அதுவும் இந்த மாதிரி போட்டில் கொண்டு வர்றாங்க. அதாவது இந்த சங்கிலி, இந்த காதுக்கு போடுற தோடு, அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே வருது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, ரொம்ப நீட்டாக வச்சு கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போதே அந்த ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். அந்த மாதிரியான ஒரு இதை கொடுத்துருக்காங்க.
அஹ், இந்த மாதிரி ஒரு ட்ராவல் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை வந்து அனுபவிக்கணும். த தால் லேக் ஆக்சுவலாக தால் அப்படிங்கிற வார்த்தை வந்து காஷ்மீரி வார்த்தை. அந்த தால் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே கூட லேக் தான். ஸோ இந்த தால் லேக் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து 22 ஸ்கொயர் கிலோமீட்டர் அகலத்துக்கு இருக்குது. இந்த ஏரியோட நீளம் பார்த்திங்கன்னா ஒரு 7.25 கிலோமீட்டர், அகலம் வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர், ஆழம் பார்த்திங்கன்னா 5 அடியிலிருந்து 20 அடி வரைக்கும் இருக்குது. இந்த ஏரிக்கு தண்ணி சோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜீலம் ரிவரில் இருந்து தான் இந்த ஏரிக்கு தண்ணி வருது. நல்ல ஒரு மிகப்பெரிய ஏரி. அந்த ஏரிக்குள்ளேயே நிறைய வீடுகள், மார்க்கெட் நிறைய இருக்குது. ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய பகுதிகள் எல்லாமே இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா நான் இது ஃப்ளோட்டிங் லேண்ட், அதாவது என்ன சொல்கிறது, மிதக்கும் தோட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே வந்து ஃப்ளோட்டிங் கார்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கார்டன் பார்த்திங்கனாக்கா அதுவும் கொஞ்சம் மூவபிள், அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி தண்ணிக்குள்ளே அந்த மண் இருக்கும், அதுக்கு மேலே தோட்டம். உண்மையிலேயே ஒரு இயற்கையில் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த இது பார்த்திங்கன்னா நிறைய கடைகள், அதான் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னு சொன்னேன். எல்லா கடைகள் இருக்குது. இந்த போட்டில் போயிட்டு அந்த கடைகளுக்கு முன்னாடி போட்டை நிறுத்தி நம்ம எப்படி கடை வீதியில் போய் வண்டிகளை வந்து கடைக்கு முன்னாடி நிறுத்திட்டு கடைக்குள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ, அதுபோல் இங்கே இந்த போட்டை கொண்டு போய் அந்த கடைக்கு முன்னாடி நிறுத்திட்டு உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான மார்க்கெட் இது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கடைகள் மட்டும் இல்லாமல் இந்த வழியிலேயே நிறைய போட்டுகளில் நிறைய பொருட்கள் வந்து கொண்டு வர்றாங்க. முதல்லையே நான் சொன்ன மாதிரி இந்த வெஜிடபிள்ஸு, நம்ம ஃப்ரூட்ஸ் பார்த்தோம், அந்த மாதிரி. அதே மாதிரி மக்களும் வந்து சின்ன சின்ன போட்டுகளை வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வேலைகளெல்லாம் கூட செய்கிறாங்க. இந்த தோட்டம், மிதக்கும் தோட்டம் அப்படிங்கிறது வந்து காய்கறி தோட்டம் மட்டும் இல்லாமல் ஃப்ளவர்ஸும், அந்த நிறைய மலர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய கார்டன்ஸ், அந்த மாதிரி இடங்களும் வந்து இங்கே இருக்குது. தண்ணியில் பாருங்கள் நிறைய இந்த வாத்து மாதிரியான இதெல்லாம் வந்து போக வர இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். ஸோ இந்த ஸ்ரீநகருக்கு போயாச்சுனாக்கா இந்த அனுபவத்தை வந்து கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணணும். நிறைய அங்கங்கே கிளைகள் இருக்குது. அந்த கிளைகள் பார்த்திங்கன்னா வீதிகள் மாதிரி, ஒவ்வொரு வீதியிலையும் போயிட்டு இன்னொரு இதுக்கு போய் ஜாயின் ஆகிற மாதிரி நிறைய கிளைகள் வந்து இருக்குது. அதன் மூலமாக போயாச்சுன்னா வெவ்வேறு பகுதிகளுக்கு, வெவ்வேறு வீடுகளுக்கு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இந்த தால் ஏரியாவில் இருக்குது. இந்த கடைகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த ஜவுளி கடைகள், அந்த காஷ்மீருடைய கல்ச்சருக்கு தகுந்த மாதிரியான பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள் நிறைய இருக்குது. இப்போது முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மலை தெரியுது. அந்த மலை தான் இப்போ காலையில் நாங்கள் போயிட்டு வந்த மலை. ஆக்சுவலாக அந்த ஸ்ரீ சங்கராச்சாரியார் மலை, அது மேலே பார்த்திங்கனாக்கா சங்கராச்சாரியார் கோயில். இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களில் அதுவும் ஒன்று. எப்படி காஷ்மீரில் வந்து தால் ஏரியில் பயணம் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமோ, ஒரு டூரிஸ்ட்டுன்னு போயாச்சுன்னா கண்டிப்பாக அங்கே தால் ஏரியில் நம்ம அந்த சிக்காரா ரைட் போகணும். அதே போல் இந்த ஒரு இடமும் வந்து முக்கியமான இடம். சங்கராச்சாரியார் ஹில்ஸும் அங்கே போய் அதை பார்த்து வரதும். ஸோ அந்த காஷ்மீர் பயணம் அப்படின்னாலே ஸ்ரீநகரில் வந்து இந்த தால் ஏரியில் வந்து இந்த சிக்காரா ரைட், அந்த சிக்காரா ரைட் போகும்போது அந்த காவா டீ, இந்த மாதிரி சமாச்சாரங்களை வந்து கண்டிப்பாக அனுபவிக்கணும். அந்த வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி, அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கனாக்கா அந்த நிறைய அந்த மிதக்கும் வீடுகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்.
அந்த வீடுகள் வந்து ரொம்ப லக்ஸூரியஸ் வீடுகளும் இருக்குது. நிறைய வாடகை அதிகமாகவும் இருக்கக்கூடியது. அந்த எல்லா வீடுகளும் வந்து அந்த நங்கூரம் போட்டு நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த வீடுகளுக்கு இடையில வந்து ஒரு இணைப்பு பாலம் மாதிரி எதுவும் கூட இருக்குது. ஒரு 5, 6 வீடு 7 வீடுகளுக்கெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு காமன் கிச்சன் அந்த மாதிரியெல்லாம் அமைப்பு அங்கே இருக்குது. அதில் அங்கே சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த முறை யாரும் ஸ்ரீநகர் போகிற வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த சிக்காரா ரைட், இந்த தால் லேக் ஒரு பயணத்தை போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறேன். மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம்.